வருஷமா இந்த கயல நடிச்சது என் வாழ்க்கைய போச்சுங்க. இதுக்கு முன்னாடி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. வெளில வச்சு பேசுங்க அப்புறம் வெளியில வர சொல்லு. கயல் தொடர்ல மூர்த்தி பாத்திரத்தில் நடித்து வந்த நடிகர் தான் ஐயப்பா. இந்த தொடர்ல இருந்து அவங்க விலகியுள்ளாராம். சன் தொலைக்காட்சியில கடந்த 2021 முதல் ஒளிபரப்பாகி வரும் தொடர் கயல். கயல் தொடரை பி செல்வம் இயக்கி வருகிறார். 4 ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வரும் கயல் தொடர் 1100 எபிசோடுகளை கடந்துள்ளது. கயல் தொடரில் நடிகை சைத்ரா ரெட்டியின் சகோதரராக மூர்த்தி பாத்திரத்தில் நடிகர் ஐயப்பன் நடித்து வந்தார். இந்த தொடரில் நடிகர் ஐயப்பன் நகைச்சுவை கலந்த குணச்சித்திர பாத்திரத்தில் நடித்தும் இருந்திருந்தார். இதனிடையே நடிகர் ஐயப்பனின் மனைவி கயல் தொடரின் படப்பிடிப்பு தளத்திற்கே ஐயப்பன் தினமும் குடிச்சிட்டு தன்னை துன்புறுத்துவதாக புகார் அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் ரொம்பவும் வைரலானது. இந்த குற்றச்சாட்டுகள் பின் ஐயப்பன் எந்த ஒரு கயல் தொடரிலும் ஒளிபரப்பு செய்யப்படாமல் இருந்தது. இவர் கயல் தொடரில் இருந்து இருக்கிறாரா இல்லையா என்று ரசிகர்கள் குழப்பத்தில் இருந்தனர். அதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நிலையில என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கயல் தொடரில் இருந்து ஐயப்பன் விலகி உள்ளதாகவும் இனி மூர்த்தி பாத்திரத்தில் பாடகர் ஷாம் நடிப்பார் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல் தெரிய வந்துள்ளது. யார் இந்த ஷாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாடகர், நடிகர் என பன்முக திறமையை கொண்டவர் தான் ஷாம். இவர் திரைப்பட பாடகர் மட்டுமல்லாமல் இசை நிகழ்ச்சிகளில் கனாப்பாடல்களையும் பாடி வருகிறார். இவர் மெட்டியொலி, கோலங்கள், தென்றல், முத்தழகு, கண்ணா கண்ணே, சக்திவேல் உள்ளிட்ட பல வெற்றி தொடர்களையும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்கள் இந்த குணச்சித்திர நடிகர் ஐயப்பன் விலகினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அவங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை